சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஐயா சு முத்துகிருஷ்ணன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர்களே, அணிகளுடைய நிர்வாகிகளே, மாவட்ட அவைத்தலைவர்களே, மாவட்ட செயலாளர்களே, அனைத்து நிர்வாகிகளுக்கும் சங்கத்தின் மாநில பொதுக்குழு சார்பிலே மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்குழுவிலே முதல்ல 75 தீர்மானங்களும் அதற்கப்புறம் ஒரு 12 தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த தீர்மானங்கள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த சங்கத்துக்கு பரிந்துரை செய்வது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் தீர்மானமும் எழுத தெரியாத விவசாய சங்கங்கள் இருக்கும் போது 82 தீர்மானங்களை முன்மொழிந்த நம்ம நிர்வாகிகள் நமக்கு கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய கருத்து. தீர்மானம் என அங்க பொதுக்குழுவும் இருக்காது, செயற்குழுவும் இருக்காது, கூட்டம் இருக்காது, நிர்வாகிகள் உட்பட சிங்கிள் லெட்டர் பேட வச்சு சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் நாட்டுல. ஆனா நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் இன்னைக்கு இவ்வளவு நிர்வாகிகளை, இன்னொன்னு நான் பெருமையா சொல்லுவேன், இந்த நிர்வாகிகள் அனைவரும், நீங்கள் அனைவரும் தங்கத்தின் தங்கங்கள், ஒழுக்கத்தில் நிறைந்தவர்கள், நேர்மையில் சேர்ந்தவர்கள் இருக்கிற யாருக்கு வேணா அரசாங்கத்துக்கு வேணா சவால் விடுவோம். சவால் விட்டோம். உளவுத்துறை வந்தாங்க, எல்லா நிர்வாகிகளையும் ஆய்வு பண்ணாங்க. இந்த சங்கத்துல யாரெல்லாம் காசு வாங்குறாரு எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. 3 முறை விசாரிச்சாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற குண்டூசி வரைக்கும் விசாரிச்சாங்க. தலைவர் வீட்டுல இருக்கிற பாத்ரூம் இருக்கிற லெட்டின் பாய்க்கிற பக்கெட் வரைக்கும் விசாரிச்சாங்க. எல்லா நிர்வாகிகளையும் விசாரிச்சு பட்டியல் எடுத்து பார்த்துட்டு, இது மாநிலத்திலேயே நேர்மையான சங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக நம்ம பற்றி மற்ற விவசாய சங்கங்கள், அரசியல் சார்புடையவங்க, தனக்காக விவசாய சங்கங்களை நடத்துபவர்கள் எல்லாம் காழ்ப்புணர்ச்சிகாரமா போய் சொல்லலாம். அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம மனசுல நேர்மை இருக்கணும், நம்ம செயல்பாட்டில் ஒழுக்கம் இருக்கணும். இதை என்னைக்கு நம்ம காப்பாற்ற தவறி விடுகிறோமோ அன்னைக்கு சங்கத்தை நடத்துகிற தகுதியை நாம் இழந்து விடுகிறோம் என்பதுதான் பொருள். இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் முதன்மையானது நாங்க சொல்றோம்னா, நேர்மையும் ஒழுக்கத்தையும் எந்த காலத்திலும் கைவிடவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து பெறவே கூடாது. போராட்டத்தில் தோல்வியுற்று விடலாமோ தவிர என்னைக்கும் விலை போய்விடக் கூடாது என்பதை தான் நான் உங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் நமக்கு அழகு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. போராளிகளுக்கு வெற்றியும் தோல்வியும் ரெண்டுமே சகஜம், சர்வ சாதாரணம். ஆனால் கோரிக்கையை விட்டுக் கொடுப்பது, கோரிக்கையை விலைக்கு விற்பது என்பது எந்த காலத்திலுமே நம்ம சங்கம் இருக்கும் வரை இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்கிறது. நிறைய அணிகளை உருவாக்கி இருக்கோம். இளைஞர்கள் பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க, மிகச்சிறப்பா எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 82 தீர்மானங்களையும் நாம நிறைவேற்றிட்டா உடனே மத்திய அரசாங்கம் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீஸ் அனுப்பிச்சு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் தீர்மானம் போட்டுச்சு, நாங்க நிறைவேற்றி நாளைக்கு ஜீவோ போட்டு அனுப்பிச்சுன்னு சொல்லுவாங்களா? இல்ல ஐயா முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டு என் செக்ரட்டரி அனுப்பிச்சு ஈசன் நான் நோட் பண்ணிட்டேன், நாளைக்கு ஜீவோ வந்து சொல்லுவாரா? நடக்கவே நடக்காது. இதெல்லாம் நம்மளுடைய கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளை நோக்கி நாம் இயங்க போகிறோம் என்பதற்கானதான் இந்த தீர்மானங்கள். இந்த கோரிக்கை நோக்கி நாம் இயங்க போகிறோம் என்பதற்கான தீர்மானங்கள் மத்திய அரசுக்கானது, மாநில அரசுக்கானது. மத்திய மாநில அரசுகள் பிரிச்சு நம்ம கோரிக்கைகளை வகுத்திருக்கிறோம், தீர்மானங்களை வடித்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த பொதுக்குழு நிறைவேற்றியிருக்கிறோம். நிறைவேற்றியதோடு என்னன்னா, முதல்ல இங்க இருக்கிற பொதுக்குழுக்கள் இந்த தீர்மானங்களை துறை வாரிய பிரிச்சு சங்கத்தின் சார்பாக அந்தந்த உரிய துறைகளுக்கு, அதிகாரிகளுக்கு, அமைச்சர் பெருமக்களுக்கு முறையான வகையில் நேரில் சென்று கொடுத்து கோரிக்கையில் வலியுறுத்தப்படும். இந்த கோரிக்கையில் நிறைய வலியுறுத்தப்பட்டது பின்பு இதற்கான போராட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அனைத்து திட்டங்களையும் நம்ம சங்கம் ஒவ்வொன்றாக அறிவிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன செய்வது? நாம் கூட்டத்தை சேர்ப்பதை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் சந்திரகுரு அவருக்கு நாங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா, ஏன் இன்னைக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம் சேர்ந்து இவ்வளவு சிறப்பா செயல்படுறாங்கன்னா, ஊர்தோறும் போறாங்க, ஊர் கூட்டங்களை நடத்துறாங்க, கிளைகளை திறக்கிறாங்க, செய்திகளை பார்த்துட்டு இருக்க இல்லையா? இதை நாம் எப்ப செய்ய போறதுன்னு கேள்வி. இங்க இருக்கக்கூடிய
எல்லா நிர்வாகிகள், ஒன்றிய மாவட்ட மாநில நிர்வாகிகள் எல்லா ஊர்லயும் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கிளை திறக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சத்தமே இல்ல, 4 பேர் தான் சொல்றீங்க. ஆக நம்ம ஊர்ல நம்ம கிளை திறக்க முடியுமில்ல? கண்டிப்பா அதை செய்யலாம்ல. முதல்ல அதை செய்யுங்க. நம்மள்ட்ட உறுப்பினர் அட்டை இருக்கணும், நம்மள்ட்ட பொறுப்பு இருக்கணும், நம்ம ஊர்ல கிளை இருக்கணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை. கிளை இருக்கணும்னா நம்ம சொந்த வந்தா நம்ம நண்பர்களை கூப்பிட்டு ஒரு பெயர் பலகை 10 பேரை திறந்து வைக்கிறதெல்லாம் கிளை அல்ல. அந்த கிளை செயல்படாது. அது 1 வருஷமா 6 மாசமா அந்த பெயர் பலகை இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஒரு கிளை என்பது எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்றால், கிளை உறுப்பினர் படிவத்தை நீங்க எடுத்துக்கணும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உங்கள் அன்பிற்குரிய விவசாயிகள், உழவர் உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் நீங்க ஒரு இடத்துக்கு வர சொல்லணும். வர சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் வர சொல்லி ஒரு அறிமுக கூட்டத்தை போடணும். சங்கத்தை பத்தி நீங்க எடுத்து சொல்லணும். என்னென்ன கொள்கைகள், என்னென்ன கோரிக்கைகள், எதற்காக நம்ம இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம், அரசியல் கடந்து செய்யறோம், ஜாதி மதங்களை கடந்து செய்யறோம், அப்படிங்கலாம் தெளிவாக எடுத்து சொல்லி, விவசாயிகள் இனி விவசாயிகளுக்காக நமது வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்றால் விவசாயிகள் ஒன்றுபட வேண்டும் என்பதெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்தி அவங்களெல்லாம் உறுப்பினராக சேர்த்து உறுப்பினர் அட்டையை கொடுத்து அதோடு நீங்க ஒரு பெயர் பலகை திறந்தீங்கன்னா அந்த ஊர்ல அந்த கிளை நிற்கும். இல்லாட்டி நிக்கவே. அங்க ஒரு கிளை அவைத்தலைவர் இருக்கணும், ஒரு செயலாளர் இருக்கணும், 2 துணை செயலாளர் இருக்கணும். இப்படி 4 பேர் இல்லாட்டி அந்த கிளை இயங்கவே இயங்காது. கிளை அமைப்பு தான் ஒன்றியத்தை உருவாக்கும், ஒன்றியம் தான் மாவட்டத்தை உருவாக்கும். ஒரு வலுவான அமைப்பு வேணும்னா நாம் அனைவரும் இணைந்து பணி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. விவேகானந்தர் சொன்னார், என்னை போல 100 பேர் இருந்தா போது இந்த நாட்டை மாத்திடுவேன்னு சொன்னார். ஆனா நமக்கு 200 பேர் இருக்கோம். தமிழ்நாட்டை மாத்தலாமா? ரெடியா இருக்கீங்களா? அதை செய்யும். முதல்ல நாம நம்ம ஊர்ல கிளை அமைக்கிற பணிகளை செய்ய வேண்டும். யோசித்து பாருங்க. நம்ம சொல்லுவோம், நிறைய முற்போக்கு கவிதைகள், கருத்துக்களை சொல்லுவோம். உலகத்திலேயே பலம் மிக்கது யானை, வாகனுக்கு கட்டுண்டு கிடக்குன்னு சொல்லுவோம். உலகத்திலேயே பலம் மிக்கது யானை, ஒரு சின்ன சங்கிலிக்கு கட்டுண்டு கிடக்குன்னு சொல்லுவோம். நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். இந்த நாட்டிலேயே பலமிக்க சமூகம் என்றால் அது விவசாயிகள் சமூகம். அதிக எண்ணிக்கையில மிக்க சமூகம்னா அது விவசாயிகள் சமூகம். ஒரு நாட்டுல அரசாங்கத்தின் கணக்குப்படி 60% இருக்கக்கூடிய உழவர் பெருமக்களால் இந்த நாட்டில உரிமைகளை பெற முடியாத ஒரு அவல நிலை நிலவி கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டுல நம்ம பேசுறோம், என் ஊர்ல நான் தான், எங்க சித்தப்பன் தான் ஒன்றியம், எங்க மாமா தான் எம்எல்ஏ, எங்கால தான் எம்பி, எங்கால தான் அமைச்சர் சொல்றோம். நீங்க யாரெல்லாம் ஆளு சொன்னீங்களோ அவன் மட்டும் தான் பொழைச்சிட்டு இருக்க. எனக்கு அது விவசாயிகள் பொழைச்சிருக்குமா? யாராச்சும் போற விவசாயிகளை பத்தி சட்டசபையில பேசியிருக்காங்களா? இப்ப தமிழ்நாட்டுல சட்டசபை கூட்டத்தொடர் நடந்தது. நிதிநிலை அறிக்கையில யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், யாராவது இப்ப நம்ம நிறைவேற்றின இந்த 88 தீர்மானங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாத அந்த பிரச்சனைகள் அந்த தொகுதியில கிடையாது. ஏன் ஒருத்தர் கூட வாய் திறந்து பேசவே இல்லை? ஏன் ஒருத்தர் கூட பேசவே இல்லை? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த தொகுதியில விவசாயிகள் பிரச்சனையை பேசினா ஓட்டு கேட்க போக முடியாதுங்கிற சூழ்நிலையை நாம் உருவாக்கினா தான் அவன் பேசுவான். இல்லாட்டி பேசவே மாட்டான். அந்த சூழ்நிலை உருவாக்கணும்னா கிளைகள் வேணும், உறுப்பினர்கள் வேணும், அவர்களுக்கு முறையாக பயிற்சி அளிக்க வேண்டும். பயிற்சினா என்ன? சங்கத்தோட கொள்கை என்ன, கோரிக்கை என்ன, எப்படி உழவர் பெருமக்களை அணுகுவது அப்படிங்கிறத நம்ம பயிற்சி கொடுக்கணும். நாம் இப்படி பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம நிர்வாகிகள் வேற ஒரு மாதிரி பயிற்சிக்கு போறாங்க. அவனை சங்கத்துல சேர்க்காத, அவனை புறக்கணி, அவனை மதிக்காத. நான் கேட்கிறேன், இங்க இருக்க நிர்வாகிகள் அன்போடு தான் கேட்கிறேன். நம்ம சங்கத்துல பணம் வர போறது இல்லை, பதவி வர போறது இல்லை. நம்ம சங்கத்துல எம்எல்ஏ எம்பியா வர போறேன்னு நினைக்கிறத நம்ம சொல்லியிருக்கோமா? நீங்க எல்லாம் மாவட்ட மாணவர்களுக்கு 3% கமிஷன் வர சொல்லியிருக்கிறோமா? அப்போ பணமும் வர போறது இல்லை, எம்எல்ஏ எம்பிங்கிற பதவியும் வர போறது இல்லை. நம்ம கோரிக்கைகளுக்காக, உரிமைகளுக்காக நம்ம ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா விவசாயிகளையும் நம்ம நிர்வாகிகளையும் அன்போடு நட்போடு அணுக வேண்டும்.